15 லட்சம் க்ரௌடில் வந்து ஒரு 200 பேருக்கு இது மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கு. அதில் வந்து இவங்க வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நோயாளிகளாக இருந்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு 5 பேர் வந்து கூட்டத்தை விட்டு கிளம்பி வெளியில் போகும்போது, ஸ்கூட்டரில் போகும்போது, பஸ்ஸை பிடிக்க போகும்போது இந்த மாதிரி தான் போயிட்டு அந்த ஏரியா விட்டு வெளியில் வந்துட்ட பிறகு தான் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அதில் ஒருத்தர் மட்டுமே இந்த க்ரௌடுக்குள்ளேயே இறந்து போயிருக்கார். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் இம்மீடியட்டாக வந்து ஆன் த ஸ்பாட் அவரை வந்து உடனே டக்குன்னு அவரை தூக்கின்னு போயிட்டு அவருக்கு க்யூர் பண்ணுற மாதிரியான, அவருக்கு உடனடியான மருத்துவ உதவி கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் இருக்குல்ல, அது வந்து இம்மிடியட்டாக அங்கே இருந்ததான்னு சொல்ல முடியல. ஆக்சுவலாக நம்மளால் எக்ஸாக்டாக வந்து இது இருந்ததான்னு உறுதியாக சொல்ல முடியல. இந்த தள்ளுமுள்ளில் ஏதாவது ஆகி போயிருந்ததுன்னா நம்ம அரசாங்கத்துக்கு பெரிய கெட்ட பேர் வந்திருக்குல்ல. அரசாங்கம் கூடிய வரையும் வந்து ஏற்பாடுகள் பண்ணியும் அதுக்கு மீறி இது நடந்திருக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக இப்போ எந்த இடத்துல வந்து இன்னும் பல விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றத கவர்மெண்ட் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ திருமாவளவன் கேட்குறது கரெக்ட், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது, அவர் கேட்டது கரெக்டு. ஆதரவு அர்ஜி விடுங்க, அவருடைய அஜெண்டா வேறு. ஆக்சுவலாக அது நான் இப்போ பேச விரும்பலை, இந்த இடத்துல பேச விரும்பலை. முடிஞ்ச பிறகு தான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக முடிஞ்சவங்க வீட்டுக்கு கிளம்பி போகும்போது தான் நிறைய பேர் வழியில் வந்து இதாகிருக்காங்க, பிரச்சனைக்கு உள்ளாயிருக்காங்க, அதுவரையும் தாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் பலவிதமான ஸ்டடீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். சென்னையில் பெரும் சோகம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நேற்றைய தினம் வந்து இந்த விமானம் சாகசம் பண்ணுற அந்த இதுக்காக போனவங்க நிறைய பேர் வந்து மயக்கம் அடைஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். 5 பேர்கிட்ட பலி. இதெல்லாம் நேற்றைய நடந்த சம்பவங்கள். அதனை தொடர்ந்து இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இதற்கு யார் காரணம்? அரசு நிர்வாக திறமையின்மையே பெரிய காரணம்னு சொல்லி பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கட்டும், எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக கட்சிகளும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்கு. எடப்பாடியார் அவர்கள் அதிமுகவிலிருந்து கண்டனங்களை தெரிவிச்சிருக்கார். திருமாவளவன் அவர்கள் வந்து உயர்மட்ட விசாரணை தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். விஜய் அவர்களும் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார். அரசு வந்து இனி கவனத்தில் கொண்டு இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் சாஃப்டாகவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எதனால் நடந்தது இந்த குழப்பம்? ஒரு 15 லட்சம் பேரை வந்து சரியான முறையில் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல இந்த அரசால் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஊடகங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்த மக்கள் நிறைய பேரே நிறைய குறைபாடுகளை சொன்னாங்க. என்ன நடந்தது சார் இந்த விஷயத்தில்? இல்லை, கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு இந்திய விமானப்படையோட 92வது வருஷம் நினைக்கிறேன். ஸோ அது அந்த ஆண்டு விழா கொண்டாடுறது வந்து பல ஊர்களில் இது மாதிரியான இந்த வான சாகச நிகழ்ச்சிகள்லாம் அவங்க நடத்தியிருக்காங்க. இது சென்னையிலேயே 2003 வருஷம் அவங்க நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி 21 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நடத்துகிறாங்க. இது வந்து மக்கள் வந்து பெரிதும் வந்து ஏன்னா அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் நிறையா ஐஏஎஃப்பில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ரஃபேல் போன்ற விமானங்கள்லாம் வந்திருக்கு, சூர்யா கிரண் போன்ற விமானங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி சாகசம் செய்யுதுன்னு மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால அது முன்னாடியே ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சேர்ந்து அவங்களோட கன்சல்டேஷன் படி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக ரிவ்யூ மீட்டிங்ஸ்லாம் நிறையா நடந்திருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஐஏஎஃப் என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஐஏஎஃப்பும் மருத்துவ குழுக்கள்லாம் கொண்டு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் மாநில அரசும் வந்து எங்களுக்கு நியரஸ்ட்டாக 2 கிலோமீட்டருக்குள்ளேயே ஓமந்தூரார் ஆஸ்பத்திரி இருக்குது, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது, எந்த ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் எங்களுக்கு எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த விதமான அசம்பாதம் இருந்தாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா க்ரௌடை வந்து மேனேஜ் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா எந்த நேரத்தில் க்ரௌடு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் கூட க்ரௌடு வந்து எங்கேயாவது திடீர்னு ஓடித்து வச்சுக்கோங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்து எல்லாம் நல்லபடி ஸ்மூத்தாக போகிற வரையும் வந்து யார் மேலேயும் எந்த குற்றமும் வராது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு, ஏதோ ஒரு சிக்கல் வந்துடுது, ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் கையை பிடிச்சி எடுத்துட்டான், ஏதோ ஒரு கலட்டாக நடந்து பிடிச்சி வச்சுக்கோங்க, அப்போது அது வந்து ஒரு பெரிய தகராறாகி அது தள்ளுமுள்ளுலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது இந்த க்ரௌடு வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆனால் நேற்று க்ரௌடு வந்து கம்ப்ளீட்டாக நல்லபடியாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கு. அது ஒரு விதமான ஒரு பெண்களை கேலி பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்களோ, அந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணுறதோ, இல்லை மண்ணவாரி இறக்கிறதோ, இது இந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லோருமே வந்து அந்த ஐஏஎஃப் அந்த வான் சாகசத்தை பார்க்கணுன்னு ஒரு கீழாக வந்திருக்காங்க. எல்லாமே காலையில் வந்து வெயில் அவ்வளோவா இல்லை, ஆனால் நேரமாக 11 to 1 அது ஆக்சுவலாக. ஸோ அந்த நேரமாக அவங்களுக்கு வெயில் இருந்திருக்கு, அது ரொம்ப கடுமையான வெயிலாக இருந்திருக்கு. நிறைய பேர் எல்லாம் தண்ணி பாட்டிலோட ஏற்கனவே ஐஏஎஃப் அறிவுறுத்தியபடி தண்ணி பாட்டில், கொடை, தொப்பி, கண்ணாடி, கூலிங் கிளாஸோட தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படி ஆனால் உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வரும்போது நீங்கள் கொண்டு வந்துருக்கிற 1 பாட்டில் 2 பாட்டில் தண்ணிலாம் ரொம்ப நாள் நீங்கள் வச்சுக்க முடியாது, அது குடிச்சிடுவாங்க.
அப்போ சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் நீங்கள் வெயில் இருந்தீங்கன்னா அதுவும் கடற்கரை நிற்கும் போது வேர்த்து ஊற்றும் போது உங்களுக்கு வந்து உடம்புலேருந்து உங்களுக்கு வந்து வேர்த்து ஊற்றும் போது உங்களுக்கு வந்து நீர் சத்து உடம்புல குறைஞ்சிடும். டீஹைட்ரேட் ஆகிடுறீங்க. டீஹைட்ரேட் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மயக்கம் வந்து எல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் ஒரு 15 லட்சம் க்ரௌடில் வந்து ஒரு 200 பேருக்கு இது மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கு. அதில் வந்து இவங்க வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நோயாளிகளாக இருந்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு 5 பேர் வந்து கூட்டத்தை விட்டு கிளம்பி வெளியில் போகும்போது, ஸ்கூட்டரில் போகும்போது, பஸ்ஸை பிடிக்க போகும்போது இந்த மாதிரி தான் போயிட்டு அந்த ஏரியா விட்டு வெளியில் வந்துட்ட பிறகு தான் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அதில் ஒருத்தர் மட்டுமே இந்த க்ரௌடுக்குள்ளேயே இறந்து போயிருக்கார். ஸோ அவங்க வந்து முடிஞ்ச பிறகு வெளியில் வந்து ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது தான் ஒருத்தர் வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரும்போது, அண்ணா சிலை பக்கத்தில் வரும்போது, ஒருத்தர் வந்து அந்த ஐஎன்எஸ் அடையார் பக்கத்தில் போகும்போது, இப்படி பல்வேறு இடங்களில் இறந்து போயிருக்காங்க. இப்போது அதான் பொதுவாக வந்து இந்த மாதிரி மரணங்கள் நடக்கும்போது நிச்சயமாக கவர்மெண்ட்டை தான் குறை சொல்லுவாங்க எல்லாருமே. அது வந்து இயல்பான ஒரு விஷயம். நீங்கள் சரியாக ஏற்பாடு பண்ணல அப்படின்னு. ஏன் ஏற்பாடு பண்ணலன்னு இல்லைங்க, நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணோம், பெட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது, 4000 பெட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னு மாசு சொல்கிறார். 4000 பெட்டு ரெடியாக இருந்தது. 65 டாக்டர் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் மட்டுமே 65 டாக்டர் பணியில் இருந்தாங்க. மொத்தமாக சென்னை முழுக்க 1000 டாக்டர்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி க்ரௌடில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லியிருந்தால் கூட இப்போ இந்த 5 பேர் இறந்ததுன்றது ரொம்ப சோக சம்பவம் தான். அது ஒருத்தர் இறந்தாலுமே சோகம் தாங்க. அது 5 பேர் இருக்கிறதுன்றது நிச்சயமாக பெரிய சோக சம்பவம் தான். அந்த ஃபேமிலிக்கு இப்போ 5 லட்சம் ரூபாய் ஒரு முதல்வர் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. அது ஒரு விஷயம். இருந்தாலே உடனே வந்து எடப்பாடி முதற்கொண்டு எல்லாருமே வந்து ஆரம்பிச்சுட்டு இது மாதிரி அரசாங்கத்துடைய ஃபெயிலியர் அப்படின்னாங்க. அதாவது நீங்கள் குடிநீர் நீர் அரேஞ்ச் பண்ணல. அதாவது இந்த மெரினா பீச்சை நீங்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது நீங்கள் மெயின் ரோட்லேருந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களை வந்து கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இறக்கி விட்டாங்க வச்சுக்கோங்க. நீங்கள் நடந்து வந்து உள்ளே ரொம்ப தூரம் போகிறீங்க. நீங்கள் உள்ளே நீங்கள் போன உடனே ஒரு ரோட்லேருந்து நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டரோ 3/4 கிலோமீட்டரோ உள்ளே போன பிறகு அங்கே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு வரணும். உங்களை அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வந்து நீங்கள் எடுத்துன்னு போகணும். அந்த மாதிரி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தெரியல. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி ஆம்புலன்ஸில் உடனே கூட்டம் நடக்கும். அந்த வானசாகசம் நடக்கும்பொழுதே யாராவது கொண்டு போனாங்க, அந்த மாதிரி செய்திகள் எதுவும் இல்லை. மாசு அறிக்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அறிக்கை எல்லாருமே வந்து ஏதோ போகும்போது, வீட்டுக்கு போகும்போது, ஸ்கூட்டரில் போகும்போது, பஸ்ஸில் ஏறும்பொழுது இந்த மாதிரி தான் ஏதோ நடந்துக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இது வந்து அரசாங்கத்தோட ஃபெயிலியர் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் என்ன சொல்ல முடியும்னா வந்து அந்த கன்சர்ன் பர்சன்ஸ் வந்து தங்களை வந்து ஒழுங்காக தயார்படுத்தி கொண்டு அந்த மீட்டிங்க்கு வரல. அவங்க அங்கே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கணும். ஆக்சுவலாக யார் சார்? அந்த மக்கள் வந்திருக்கணும். ஆக்சுவலாக சில பேருக்கு வந்து ஹெல்த் வைஸ் அந்த வெயில் வந்து ஒத்துக்கலை. பட் அப்படி ஒத்துக்காதவங்க வந்து இம்மிடியேட்டாக பக்கத்தில் இருக்கிற அந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே அவங்க உடனே போயிருக்கணும். அவங்க போகிறதுக்கு முடியலையான்னு தெரியாது. ஆனால் அங்கே இந்த கூட்டத்தில் கலந்துருங்க பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டம் முடிஞ்சு கூட எந்த விதமான தள்ளு முள்ளும் இல்லை அப்படின்றாங்க. எல்லாம் கூட்டம் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. பிரச்சனையே உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தான் சார். டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த டிராஃபிக்கில் நகரலை, எங்கே பார்த்தாலும் பிளாக்கு, எங்கேயுமே வந்து நகர முடியலன்றது. ஏன்னா ஒரு 15 லட்சம் க்ரௌடுன்றது சாதாரண க்ரௌடு. 15 லட்சம் பேரும் தயாரா வந்திருக்கணும்னு சொல்ல முடியும். 15 லட்சம் பேர் வெஹிக்கிள், முக்கால்வாசி பேர் வெஹிக்கிள்ல வராங்க. 2 வீலர் 4 வீலர் வெஹிக்கிள் இருக்கு. நம்ம வெஹிக்கிள் இருக்கு. அங்கே அது பார்க் பண்ணுற இடம்லாம் தள்ளி வச்சிருக்காங்க போல் இருக்கு. அது நடந்து போகிறதே ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் இம்மீடியட்டாக வந்து ஆன் த ஸ்பாட் அவரை வந்து உடனே டக்குன்னு அவரை தூக்கின்னு போயிட்டு அவருக்கு க்யூர் பண்ணுற மாதிரியான, அவருக்கு உடனடியான மருத்துவ உதவி கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் இருக்குல்ல, அது வந்து இம்மிடியட்டாக அங்கே இருந்ததானே சொல்ல முடியல. ஆக்சுவலாக நம்மளால் எக்ஸாக்டாக வந்து இருந்ததான்னு உறுதியாக சொல்ல முடியல. ஒன்ஸ் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு வந்துட்டீங்கன்னா மருத்துவ உதவி பண்ணுறது வேறு விஷயம். அங்கேயே இருந்து ஸ்பாட்லேருந்து அவரை மருத்துவ உதவி கொண்டு வரது, இந்த நீங்கள் சொல்கிற டிராஃபிக் ஜாம் இருக்குல்ல, இந்த வேலை பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் நடக்கிறது, இல்லை கார் பார்க் பண்ணுற இடத்த ரொம்ப தூரம் இருக்குது அங்கே போய் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு க்ரௌடை நீங்கள் வந்து வரும்பொழுது நீங்கள் பார்க்கிங் எல்லா காரையும் நீங்கள் கூட்டத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் அலோவ் பண்ண முடியாது. அப்புறம் யாருமே வர முடியாது. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்க்கிங்கை தள்ளி போட வேண்டியதாக இருக்குது, பொது போக்குவரத்தை நீங்கள் தள்ளி போட வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் இறங்கி, ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகிடும். யாரும் 15 லட்சம் பேர் வருவாங்கன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த அதிகாரி முன்னாடியே சொல்கிறார், இத்தனை லட்சம் பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, லிம்கா சாதனை அந்த புத்தகத்திலே இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத முன்கூட்டியே தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக இப்படி ஒரு நடக்க வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத முன்கூட்டியே அறிவிச்சிருப்பாங்க. இல்லை அங்கே ஃபெயிலியர் ஆயிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம்
கனிமொழி அவர்கள் இவங்கெல்லாம் சொல்லும்போது இனிமேல் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்களே வந்து எதிரான ஒரு கருத்து சொல்கிற மாதிரி தானே இருக்குது. இந்த ஒரு க்ரௌடை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு. இன்னொரு பக்கம் வாலண்டியர்ஸ், எவ்வளோ வாலண்டியர்ஸ் இருக்காங்க, வேறு ஊர்களில் இருந்து காவல்துறையினரை நிறைய இளைஞர்களை வர வச்சிருக்கலான்ற மாதிரியான இதுவும் இங்கே பேசப்படுது. இல்லை சார், க்ரௌடு மேனேஜ்மெண்ட்லாம் நீங்கள் எதையுமே கணிக்க முடியாது சார். என்ன நடக்கும்னு கணிக்க முடியாது. நடந்த பிறகு தான் நீங்கள் ரிவ்யூ பண்ண முடியுமே தவிர, நடக்கிறதுக்கு மகாமகத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிக்கும்போது 43 பேர் சாவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்தாங்களா? அது இல்லை. இதாவது எம்ஜிஆர் நகரில் ஒரு புடவை வேஷ்டி கொடுக்கறதுக்கு சைக்கிளோன் போது அதில் கேட்டில் அவ்வளோ கூட்டம் கூடி நிறைய பேர் இறந்து போனாங்க. இல்லை, அதை தான் நானும் கேட்குறேன். ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுலேருந்து இன்னும் பாடம் கற்றுக்காமலே இருக்கிறது தான் எல்லாமே புது சம்பவமாக இருக்குல்ல. உங்களுக்கு வந்து இவ்வளோ 15 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்ற போது அது வந்து நீங்கள் அடுத்த வாட்டி என்ன பண்ணுவீங்க? அடுத்த வாட்டி இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு 10 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா மேக்ஸிமம் என்ன நீங்கள் பண்ண முடியும்? நீங்கள் ஒரு யாராவது பாதிக்கப்பட்டால் இம்மிடியேட்டாக அவங்கள வந்து மருத்துவமனைக்கு ரஷ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு வழி நீங்கள் தனியாக வச்சுருக்கணும். ஆக்சுவலாக இப்போ சீஃப் மினிஸ்டரோ இல்லை வேறு பிரைம் மினிஸ்டரோ வராருன்னா அவருக்கும் தனியாக அந்த ரூட்டை கிளியர் பண்ணி விட்றாங்கல்ல. அப்போது ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு தனி ரூட்டை விடணும். நீங்கள் க்ரௌட்லேருந்து ஆளை கொண்டுறதுக்கு, வெளியில் கொண்டுறதுக்கு, இல்லை ஆம்புலன்ஸ் கடைசி வரையும் போகிறதுக்கு ஒரு ரூட்டு, அந்த மாதிரிலாம் நீங்கள் டிசைட் பண்ணணும். இனிமேல் தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். இல்லை சார், இப்போ பிளான் பண்ணணும். ஒரு 15 லட்சம் பேர் கூட வேணாம் சார், நான் ஒரு 10 லட்சம் பேர் சொல்கிறேன். 10 லட்சம் பேர் 10 லட்சம் வேணாம் சார், 5 லட்சம் சரி, 5 லட்சம் வராங்க சார். இதுக்கெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பிளான் பண்ணணும் சார். அதுதான் சார் கேட்குறோம். பண்ணலை. அப்போ இந்த பிளான்றது நிர்வாக திறமையின்மை தானே? பண்ணலை. நிர்வாக திறமையோட விட்டுல அவங்க இதெல்லாம் வந்து இதில் இந்த மாதிரி சம்பவங்கள்லேருந்து தான் பாடம் கற்றுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ போன வாட்டி இதே விஷயம் நடந்தது, சாயந்தரம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றுமே நடக்கல, வெயிலோட பாதிப்பு இல்லை. இல்லை, அதையும் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஈவினிங் டைமில் நடத்திருந்தா இது இந்த பலி எண்ணிக்கை கூட இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா? வெதர் மேனேஜ்மெண்ட் அதையும் கவனிச்சிருக்கணும் இல்லையா? நமக்கு தெரியாது. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த கன்சர்ன் பர்சன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க. பாதிக்கப்பட்ட பிறகு அவங்க வந்து அவங்களை இம்மீடியட்டாக அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எனக்கு ஒரு மாதிரி இருக்க உடனே எனக்கு மயக்கம் வருது, என்ன உடனே ஆஸ்பத்திரி கூட்டின்னு போங்கன்னு எல்லாரும் அவங்க ரைஸ் பண்ணாங்களா? ரைஸ் பண்ணி அவங்களுக்கு உதவி கிடைக்கலையா? இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக தெரியாது. அந்த குடும்பம் சொன்னால் தான் நமக்கு தெரியும். அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் சொன்னால் தெரியும். நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது நான் அந்த கூட்டத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவன் வந்து அங்கேயும் இங்கேயும் இப்போ ஒரு 1000 பேர் ஓட ஆரம்பிச்சாங்க வச்சுக்கோங்க, அப்போ தள்ளுமுள்ளு நடக்குமா இல்லையா? ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு சார், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு கூட்டத்துக்கு நடுவில். அப்போ அங்கேயும் இங்கேயும் ஓடும்போது ஏதோ ஒரு தள்ளுமுள்ளு நடந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி அது மாதிரி நடந்ததுன்னா அப்போ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் நடக்கும்னு கூட்டம் சேர்ந்தால் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சாமியார் பேசும்போதே பேசி முடிச்ச உடனே நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோம்ல நம்ம. அதனால் நம்ம கவர்மெண்ட்டுடைய பாயிண்ட் என்னவாக இருக்கணும்னா, ஒரு கூட்டத்தில் என்ன வேணால் நடக்கும், அந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்கிறது, எது நடந்தால் எப்படி சமாளிக்கிறது, என்னென்ன நடக்கும் அதை சமாளிக்கிறது எப்படி. கூட்டத்தில் நடுவில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணிட்டான், ஏதோ பாலியல் ரீதியாக ஏதோ பண்ணிட்டான், இல்லை பிடிச்சி வச்சுதான் கையை, அது கலாட்டாக நடந்தால் அதை எப்படி சமாளிக்கிறது, கூட்டத்துக்குள்ளே உடனே காவல்துறை எப்படி போகிறது. அப்போது இதெல்லாம் நீங்கள் தீர்மானிக்கணும். அப்போ கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை மயங்கி விழுந்துட்டான்னா அவனை எப்படி இம்மிடியேட்டாக எடுத்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டாக்டர் அவனை எப்படி ஆம்புலன்ஸ் எப்படி கூட்டு போகிறது, ஆம்புலன்ஸ் எப்படி கடைசி பாயிண்ட் வரையும் ஆம்புலன்ஸை கொண்டு போகிறது எப்படி. ஸோ இது மாதிரி பல விஷயம் வந்து கூட்டத்துக்குள்ளேயே போலீஸ்காரங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க பாதுகாப்புக்கு, கூட்டத்துக்கு நடுவுலையே எவ்வளோ பேர் இருந்தாங்க நமக்கு உண்மையிலே சொல்ல முடியல. இருந்தாங்கன்னா டவுட், எல்லாம் இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, இவ்வளோ பெரிய 15 lakhs க்ரௌடை வந்து மேனேஜ் பண்ணுறதுல அந்த ஆட்களுக்கு வந்து எக்ஸாக்டாக கூட்டத்துக்கு நடுவில் இருக்கும்பொழுது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்பொழுது பிரச்சனை வந்து அவங்களால மருத்துவ உதவி அவங்களுக்கு கிடைக்கலனால இறந்து போனாங்களா, இல்லை முடிஞ்ச பிறகு அவங்க வந்து வீட்டுக்கு போகும்போது அது அந்த வெயிலோட இது தாங்க முடியாமல் அப்போ இறந்து போனாங்களா? ஒருத்தர் வந்து ஆம்புலன்ஸில் போகும்போதே இறந்துட்டாரு. போலீஸ் ஆம்புலன்ஸில் போலீஸ் அவர் அது தெரியல சார் எக்ஸாக்டாக யாரும் இல்லை ஒரு யாரோ ஒரு பொதுமக்களில் ஒருத்தர் ஆம்புலன்ஸில் போகும்போதே இறந்துட்டாரு அப்படின்ற போது என்ன தவறு நடக்குது? அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன கற்றுக்க வேண்டியதாக இருக்குது இதுலேருந்து? ஒவ்வொரு தடவையும் கற்றுக்கிறது வந்து ஒவ்வொரு சம்பவமும் வந்து புதுசு புதுசாக இருக்கும். கற்றுக்கிறதுக்கு புதுசு புதுசாக பல விஷயங்கள் இருக்கும் சார். இதில் வந்து நீங்கள் வெயில் ஒரு பக்கம் ஒரு காரணமாக சொல்கிறாங்க சார். வெயில காரணமாக சொன்னால் அந்த கன்சர்ன்ஸ் பாதிக்கப்பட்டவங்களோட உடல்நிலை அது அந்த வெயிலை ஏற்றுக்கல. அவங்க கொடையோடு வந்திருக்கலாம், அவங்களோட கொடை இல்லாத வந்துட்டாங்க. கொடை எடுத்துன்னு வர சொன்னோம், ஐஏஎஸ் கேட்டான்னு சொல்லுவாங்க, நாங்கள் கொடை எடுத்துன்னு வர சொன்னோம், நாங்கள் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வர சொன்னோம், நாங்கள் தொப்பி போட்டு வர சொன்னோம், நாங்கள் தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வர சொன்னோம். சரி, மேக்ஸிமம் நீங்கள் தண்ணி எத்தனை பேருக்கு அரேஞ்ச் பண்ணீங்க சொல்லுங்கள். அப்படியே இருந்தால் கூட நியரஸ்ட் பாயிண்ட் எல்லா இடத்துலையும் நீங்கள் தண்ணி வைக்க முடியுமா? நீங்கள் வைக்கிறதுல வைக்கலாம். தண்ணி எத்தனை பாயிண்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க? தண்ணி குடிக்கிறதுக்கான தண்ணி அங்கே குடிக்கிறதுக்கான தண்ணிக்கான பாயிண்ட் அங்கே வச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து உள்ள மெயின் ரோடில் அவங்க வச்சுருந்தாங்களோ தெரியாது. கூட்டத்துக்கு நடுவில் இருந்தால் மாதிரி தெரியல. பட் ஆனால் என்னென்னா
கூட்டத்துக்குள்ளே தண்ணி பாட்டில் விற்கப்பட்டது என்ற செய்தி எனக்கு நிறைய பேர் தண்ணி பாட்டில் விற்றாங்க. அதே விலைக்கே விற்றாங்க, 20 ரூபாய்க்கே விற்றுருக்காங்க. தண்ணி பாட்டில் விற்றுருக்காங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க தண்ணி பாட்டில் கிடச்சிது, ஃப்ரீயாக கிடச்சிது, விற்றாங்க. அதை 20 ரூபா தான் விற்றாங்க, அது மேலே அதிகமான விலை வச்சு கூட விற்கலை அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த இறப்பு வந்து கண்டிப்பாக ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஆக்சுவலாக இந்த கவர்மெண்ட்டுடைய சூரியன் காரணமாக சொல்லலாமா? சூரியன் காரணமா, உதயசூரியன் காரணமா, எல்லாம் எதிர்கட்சிகள்லாம் உதயசூரியன் காரணம் சொல்லுவாங்க. சூரியன் காரணம்ன்றது உண்மை சார், அதுல எந்த விதமான சந்தேகம். சூரியனா உதயசூரியனா உச்சி வெயில் சூரியனா நமக்கு தெரியாது. பாயிண்ட் என்னன்னா வந்து அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு கூட்டமும் அதனால் ஏற்படுற விளைவுகளும் கொடுக்குற இது என்ன சார். இப்போது எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தபோது முந்தியெல்லாம் டென்ட் கொட்டகை வந்து ஓலை கொட்டகை தான் இருக்கும், சினிமா கொட்டகை கிராமத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அது எரிஞ்சு போச்சு தூத்துக்குடியில். அப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாரு, இனிமேல் ஓலை கொட்டகையிலேயே எந்த தியேட்டரும் இருக்கக்கூடாது, லைட் ரூஃபிங் தான் இருக்கணும் அப்படின்னார். அப்புறம் கும்பகோணத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து தீ விபத்தில் இறந்து போனாங்க பசங்கள்லாம். அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கணும்னு அதுக்கான ஒரு ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டாங்க. எல்லாமே இப்போது இந்த 2013 நிர்பயா சம்பவம் நடக்குது டெல்லியில். அதுக்கப்புறம் தானே போக்சோ ஆக்ட் அதெல்லாம் போட்டு என்னென்ன பெண்கள் பாதுகாப்புக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் வந்தது. பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்பு, பொது இடங்களில் பெண்கள் பாதுகாப்பு, ஒவ்வொரு சம்பவம் ஒவ்வொரு படிப்பினையை கொடுக்குற மாதிரி க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரியான ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கூடும்போது எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் ஆக்சுவலாக அப்படின்றதெல்லாம் நம்ம யூகிச்சு அதுக்கேற்றபடி போலீஸ் செயல்படணும். ஆனால் என்ன கேட்டால் நேற்று அந்த சம்பவம் அந்த அந்த சாகசம் நடக்கிற வரையும் அமைதியாக தான் அது நடந்ததுன்றது அதில் எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா அதில் போகும்போதோ அந்த நிகழ்ச்சி நடக்கும்போதோ கூட்டத்திலேயே யாரும் எந்த விதமாக அது வரைக்கும் அது ஒரு கூட்டம் ரொம்ப ரொம்ப கண்ணியமான ஒரு கூட்டம், அது ஒரு சாதனையாக தான் இருந்துச்சு. ஆமாம், ஆனால் அதுக்கு பிறகுதான் சோதனைன்றதே ஆரம்பிச்சது. ஆமாம், அதுக்கு அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு தான் அந்த விஷயங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த இடத்துல வந்து அந்த போலீஸ் வந்து இது அரசாங்கம் தமிழக அரசு வந்து எதேச்சியாக எக்ஸாக்டாக என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக அவங்க செஞ்சாங்களா, அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு இமீடியட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு அங்கே கிடச்சிதா இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் திருமாவளவன் கேட்குற மாதிரி ஒருவேளை உயர்மட்ட விசாரணை வச்சா ஒருவேளை அந்த பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பம் அவங்க சொல்லுவாங்க அவங்க கஷ்டத்தை, அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்ன நடந்தது எக்ஸாக்டாக. ஏன்னா ரயில்வே துறையாக இருக்கட்டும் அவங்க பக்கமும் நிறைய இது, அவங்களும் நிறைய ரயில் விடலை ஆக்சுவலாக இல்லை. இன்னொரு பக்கம் மெட்ரோ ரயில், ஒரு பக்கம் 8 நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ரயில் அப்படின்றது தான் கணக்கு. ஆனால் அதையும் வந்து 3 நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ரயில் விட்டுதான் மாற்றிருக்காங்க, டைமிங் மாற்றிருக்காங்க. வழக்கமாக வந்து 55,000 போகிற அந்த இதில் வந்து எம்ஆர்டிஎஸ் ரயிலில் வந்து நேற்று 3 லட்சம் பேர் போயிருக்காங்க சார். ஸோ அது வந்து அதெல்லாம் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு கிடையாது ஆக்சுவலாக. வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இல்லை. அப்போ கனிமொழி அவர்கள் சொல்கிற மாதிரி நம்ம இந்த கூட்டம் கூடுறதை தவிர்க்கணுமா, இவ்வளோ கூட்டம் கூடுறதை தவிர்க்கணும்னு சொல்ல வராங்க. கூட்டம் கூடுறதை தவிர்க்கிறதுன்றது ஒரு விஷயம் இருந்தால் கூட அதை தவிர்க்கிறதுன்றது நடக்காது சில போது. ஏன்னா வந்து மக்கள் வந்து பார்க்க விரும்புகிறாங்கல்ல, அது தவிர்க்கிறதுன்றது நடக்காது. இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது சார் சேப்பாக் ஸ்டேடியத்தில், நீங்கள் தடுக்க முடியுமா? ரொம்ப கூட்டம் சேருது, கேலரியில் இதுக்கு மேலே இவ்வளோ பேருக்கு மேலே உட்கார முடியாது, இல்லை கேலரி வீக்காக இருக்குது, ஏதோ ஒரு காரணம் இருக்குது வச்சுக்கோங்க. இல்லைங்க வேணாங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துற போது நீங்கள் பார்வையாளர்களை தடுக்கிறீங்களா? எல்லாம் கேலரி ஃபுல்லாக பார்வையாளர்கள் 80,000 பேர் உட்காந்து தானே இருக்காங்க, பார்த்துட்டு தானே இருக்காங்க. அங்கே ஏதோ பிரச்சனை நடந்தால் திடீர்னு ஒரு பிரச்சனை நடக்குது வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? சரி இதான் சார், அப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் அது மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு தான், அது கிடையாது. அதே தான் சொல்கிறேன். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அங்கே வந்து வெளியே போகிறவங்க வந்து ஈஸியாக போயிடுறாங்க, ஏன்னா அங்கே ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது, அவங்க வந்து அதை கரெக்டாக நடந்தது. ஏன்னா கிரிக்கெட் மேட்ச்சில் போய் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சமீப காலத்தில் எங்கேயும் பார்க்கல. அப்படின்போது இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அந்த ப்ரோக்ராம் வந்து இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல அத்தனை லட்சம் பேரும் வராங்க, ஆனாலும் அங்கே அசம்பாவிதங்கள் நடக்குது. இல்லை எக்ஸாக்டாக இந்த மரணங்களுக்கான காரணம் அவர்கள் எந்த நேரத்தில் நோய் எந்த நேரத்தில் அவங்க அஃபெக்ட் ஆனாங்க, அவங்க மருத்துவ உதவி அவங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் கிடச்சி அவங்களுக்கு கிடச்சிது, ஆக்சுவலாக அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க, அவங்களால ஏன் உடனடியாக அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கல, இல்லை அவங்கள சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அதன் மூலமாக தான் நீங்கள் அந்த பாடத்தை கற்றுக்க முடியும். ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாக்டாக வந்து இது அரசுக்கு ஒரு கெட்ட பேராக தானே வந்து முடியுது கடைசியில். ஆமாம், நிச்சயமாக அரசு கெட்ட பேரை வரதான் செய்யும். அரசுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. எதிர்கட்சிகள் அதுக்கு தான் இருக்காங்க. இப்போ இதே இடத்துல எடப்பாடி இடத்துல ஸ்டாலின் வச்சு பாருங்க, ஸ்டாலின் தானே சொல்லுவார், அவர் அதான் சொல்லுவார். இல்லை இதை வச்சு அரசியல் செய்யாதீர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை வச்சு அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு மாசு சொல்கிறாரு. சார் இதை வச்சு அரசியல் செய்ய வேண்டாம், ஏன்னா எக்ஸாக்டாக யார் மேலே தப்பு இருக்குன்னு. இப்போ லட்டை வச்சு நீங்கள் அரசியல் பண்ண பார்த்தீங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னால், ஏன் அந்த ரிப்போர்ட்டே ஒழுங்காக அனாலிசிஸ் ரிப்போர்ட்டே ஒழுங்காக இல்லை, அதுக்கு முன்னாடி நீ ஏன் வெளியில் போய் பத்திரிகையாளர்கிட்ட பேசினேன், கடவுள் அரசியல் பண்ணாதீங்க, கடவுளோட மதத்தையும் கடவுளையும் அரசியலில் கொண்டுறாதீங்கன்னு சொன்னாங்கல்ல, எடுத்த உடனே அரசியல்வாதிகள் அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல, அந்த நோக்கம் தானே எல்லாருக்குமே இருக்குது.
ஜெகன்மோகன் ரெட்டி எப்படியோ கெட்ட பேர் வாங்க வைக்கணும்னு நாயுடு பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மாதிரி உடனே எதிர்கட்சிகள் உடனே இந்த ஆளுங்கட்சியோட கையால் ஆகாத்தனம் க்ரௌடு மேனேஜ் பண்ண முடியல. எடப்பாடிக்கு சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை. அவங்க கட்சி தலைவி மகாமகத்தில் பண்ண விஷயம் தமிழ்நாட்டு வரலாற்றில் மறக்க முடியாத விஷயம் இல்லை. இது கம்பேர் பண்ணியே ஆகணும். இது கம்பேர் பண்ணி தான் ஆகணுமா? அதை இந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் எடப்பாடி சொன்னார்னா அதை கம்பேர் பண்ண தான் செய்வோம். எடப்பாடி துப்பாக்கி சூடை பற்றி சொன்னார்னா ஸ்டெர்லைட்டை பற்றி பேசுவோம். எடப்பாடி கற்பழிப்பை பற்றி பேசினார்னா பொள்ளாச்சியை பற்றி பேசுவோம். எல்லாமே அவர் முன் வரலாறு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா திமுக பேச மாட்டாங்களே. அதை நம்ம பாயிண்ட் என்னென்னா கவர்மெண்ட்டும் சில நடவடிக்கைகள் எடுத்துருக்கணும். நம்ம பாயிண்ட் அதுதான். இல்லை, இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் முன் வச்சுருந்தாங்க. 27-33 கேள்விகள் அதை வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இங்கே எத்தனை கேள்விகள் வந்துச்சு, எதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வைக்க மாட்டாங்க. ஏன்னா நடந்தது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இல்லையா? அதனால அவங்ககிட்ட போய் க்ரௌடை பற்றிலாம் கேள்விகள் வைக்க முடியாது. எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, என்ன ஏது, எத்தனை பஸ் வரும், எத்தனை லாரி வரும், அந்த கணக்கெலாம் இங்கே வரலையே. அவங்களுக்கு எத்தனை லாரி அவங்க இதை எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? 5 பேர் இறந்தது வந்து அவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க. ஐஏஎஃப் எப்படி ஏற்றுப்பாங்க? அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். அதனால தான் 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு யார் இவர் ஸ்டாலின். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியே 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த மாதிரி க்ரௌடு இந்த மாதிரி வெயில் டைமு இதில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும் சார். இது வந்து இது மாதிரி வெயிலோட தாக்கம் தாகாமல் இறந்து போனவங்க இவங்க. ஆக்சுவலாக அவங்கெல்லாம் இவங்க பலவிதமான நோய்களில் கூட அவங்க இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஏதோ இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஏற்பாடுகள் சரியில்லைன்னு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு குற்றச்சாட்டை நம்ம முன்னாடி வைக்கிறோம். அதனால் அந்தந்த யார் யார் இறந்து போனாங்களோ அந்தந்த ஆட்களோட அவங்க வேண்டியவங்க இருப்பாங்கள்ல பக்கத்தில், அவங்க என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ அந்த கஷ்டம் ஏன் வருது, இந்த க்ரௌடில் எப்படி வந்தது, அதை எப்படி நம்ம சமாளிக்க முடியுன்றது. அதே மாதிரி வந்து ஒரு இம்மிடியேட்டாக வந்து ஒரு பொது போக்குவரத்து அணுக முடியாத இருக்கிறது, இம்மிடியேட்டாக வந்து ரோட்டில் வந்து கார் எடுத்துகிட்டு நம்ம ஒரு வெளியில் போக முடியாதபடி இருக்கிறது, இல்லை எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எந்த இடத்துல இறக்கி விட்டால் நீங்கள் வந்து இங்கே நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு நீங்கள் வரீங்க. இப்போது பக்கத்துலேயே கடல் இருக்குது சார். ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கடலில் கூட்டம் வந்து கடலில் போய் ஏதாவது இறங்க வேண்டிய கட்டாயம் வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் அது எவ்வளோ பெரிய சோகமான சம்பவமாக இருக்கும். அப்போது அதெல்லாம் இல்லாமல் இந்த போலீஸ் மேனேஜ் பண்ணியிருக்குன்ற நம்ம பார்க்குறோம்ல. அதெல்லாம் இப்போ கடற்கரை ஓரமாக போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு போட்டு தானே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் போட்டு தானே வச்சுருப்பாங்க. அந்த போட்ட பிறகு தானே அந்த க்ரௌடு வந்து கடல் பக்கம் ரொம்ப தூரம் போகாத. இந்த தள்ளுமுள்ளில் ஏதாவது ஆகி போயிருந்தா நம்ம அரசாங்கத்துக்கு பெரிய கெட்ட பேர் வந்திருக்குல்ல. அரசாங்கம் கூடிய வரையும் வந்து ஏற்பாடுகள் பண்ணியும் அதுக்கு மீறி இது நடந்திருக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக இப்போ எந்த இடத்துல வந்து இன்னும் பல விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றத கவர்மெண்ட் பார்க்க வேண்டியிருக்கு. அது பார்த்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து அதுக்குன்னு க்ரௌடெல்லாம் வரக்கூடாதுன்னா எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். இந்த காலத்தில் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவ்வளோ பேர் தான் நீங்கள் அலோவ் பண்ண ஓப்பனாக ஒரு இடத்துல நடக்குது. சென்னையில் வந்து மெரினாவோட பெரிய பரந்த திடல் எதுவுமே கிடையாது அவ்வளோ பேர் அகாமடேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடத்துல நடக்கும்போது எல்லாரும் வந்து அமைதியாக கண்ணியமாக தான் பார்த்துட்டு போயிருக்காங்க. கடைசி கட்டத்தில் இது மாதிரி ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இது வருந்தத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி. இதுலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பாடம் கற்றுக்குதுன்றத, அந்த பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் என்ன கஷ்டப்பட்டாங்கன்றதோ அதை வச்சு தான் அவங்க தீர்மானிக்கணும் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு க்ரௌடு கூடும்போது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 என்னென்ன நடக்கும், அசம்பாவிதம் என்னென்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்னென்ன நடந்தால் போலீஸ்க்கு என்னென்ன வேலை இருக்குது, இம்மிடியேட்டாக என்ன ஒரு க்ரௌடுக்கு நடுவில் ஒரு தகராறு நடக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? எங்கேருந்து போலீஸ் எத்தனை நேரத்துக்குள்ளே போகும்? அப்போ க்ரௌடுக்கு நடுவில் நீங்கள் உங்கள் ஆட்களை நீங்கள் மஃப்டியில் நிறைய போலீஸ்காரங்க அங்கே நிற்க வைக்கணும், என்ன ஏது நடக்குதுன்னு பார்க்கணும், கையில் வாக்கி டாக்கி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாங்களா இல்லையானா நிச்சயமாக பண்ணியிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் அவர் எதிர்கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இது வந்து அரசின் நிர்வாக கோளாறு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அப்புறம் காங்கிரஸ்லேருந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் இதே ஒரு மாதிரியான கருத்தை தான் அவரும் தெரிவிச்சிருக்காரு. இது கூட்டணியிலேருந்தே இப்போ ஒரு எதிர்ப்பு குரல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது சொல்ல வேண்டியது அவங்க கடமை சார், முக்கியமான விஷயம் இல்லை. மற்றவர்கள் சொல்ல அர்ஜுனாவை விடுங்க, ஆதவ அர்ஜுனை விடுங்க, அவர் திமுகவுக்கு எதிராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, அவர் சொல்கிறத விடுங்க. கார்த்திக் சிதம்பரம் அவர் எப்போதும் மனசில் படத்தை பேசிட்டு இருக்காரு. ஆதவ அர்ஜுன் ஒரு தனி பாலிடிக்ஸ், சிறுத்தைகளுக்குள்ளேயே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது இன்னும் கொஞ்ச நாள் அதோட ரகசியம் வெளில வரும் ஆக்சுவலாக. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் திருமாவளவன் உயர்மட்ட விசாரணை கேட்டிருக்காரு. அது ஓகே, அவர் கேட்குறது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா எந்த சூழலில் அந்த டெத்து நடந்ததுன்னு நீங்கள் விசாரிச்சாதான் தெரியும் கரெக்டாக. அதனால் இந்த விசாரணை கண்டிப்பாக தேவை. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இல்லை அங்கே வேறு யாராவது என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சாங்க, ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது என்னென்ன முன்ஜாக்கிரதையை எடுக்கணும் நடவடிக்கைகள், அதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு உயர்மட்ட விசாரணை போட்டு அவர்கள்ட்ட ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் வாங்கி நீங்கள் பண்ணலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ திருமாவளவன் கேட்குறது கரெக்டு, அதில் எந்த விதமான தவறும் கிடையாது, அவர் கேட்டது கரெக்டு. ஆதரவு அர்ஜுன் விடுங்க, அவருடைய அஜெண்டா வேறு ஆக்சுவலாக. அது நான் இப்போ பேச விரும்பலை, இந்த இடத்துல பேச விரும்பலை. ஸோ திருமாவளவன் கேட்ட மாதிரியான ஒரு உயர்மட்ட விசாரணை கண்டிப்பாக வேணும்.
விசாரித்து நடவடிக்கை எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 15 லட்சம் மக்கள் க்ரௌடை இதுக்கப்புறம் வந்து கூடுறதுன்றது எப்படி சாத்தியம்னு பார்க்குறீங்க? மக்கள் பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் நாட் ஓன்லி 15 லட்சம் இல்லை, நான் சொல்கிறது இந்த 1 லட்சமே வச்சுக்கோங்க, இல்லை 2 லட்சமே வச்சுக்கோங்க. சொல்கிறது பெரிய கூட்டம் பெரிய கூட்டம் கூடுறது அப்படின்றது வந்து அடுத்து இந்த ஆட்சியாக இருக்கட்டும், இதற்கு இருந்தாலுமே வந்து நம்ம இவ்வளோ ஒரு டெக்னாலஜி யுகத்தில் இருக்கோம், டிஜிட்டல் யுகத்தில் இருக்கோம், எல்லாத்தையும் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய இடத்துல இருக்கும். ட்ரோன்லாம் பறக்க விடணும் சார். போலீஸ் வந்து ட்ரோனை பறக்க விடணும் மேலே, க்ரௌடுக்கு மேலே. அங்கே வந்து உள்ள வான் சாகசம் இருக்கிறது, அதனால தான் தடை பண்ணி, அதனால ட்ரோனை தடை பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி விஷயம்லாம் இருக்கிறதுனால ட்ரோன் தடை இடத்துல பர்டிகுலர் கேமரா வைக்கலாம். கேமரா வச்சிருக்கணும் எல்லா இடத்துலையும். வந்து 100 அடிக்கு 200 அடிக்கு ஒரு கேமரா வச்சு நீங்கள் ஒரு சென்ட்ரலைஸ்டு மானிட்டர் வச்சு மானிட்டர் பண்ணியிருக்கலாம். எந்த இடத்துல தகராறு நடக்குது, என்ன நடக்குதுன்றதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணியிருக்கலாம். ஆம்புலன்ஸ்க்கு ஒரு தனி வழி வச்சுருக்கலாம். நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கலாம். போலீஸை வந்து க்ரௌடில் நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பல விஷயங்கள் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் ஆம்புலன்ஸே இமீடியட்டாக முதலுதவி செய்யறதுக்கு நீங்கள் ஆம்புலன்ஸே உள்ள நேரடியாக ஸ்பாட்டுக்கு கொண்டு போகிற மாதிரியான வழிகளெல்லாம் நீங்கள் கூட பண்ணலாம். இல்லை, அதிகாரிகள் மீது ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது இல்லையா? அதை எப்படி பார்க்கல? இந்த அதிகாரிகள் வந்து எனக்கு தெரிஞ்ச, அதாவது இந்த விஷயம் வந்து மக்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆங்கிளில் வராங்க, ஒரு அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வராங்க, இல்லை இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஐஏஎஃப் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஒரு தெரிஞ்சுக்கிற கண்ணோட்டத்தில் வரும்பொழுது அது வந்து இந்த க்ரௌடு வந்து எந்த விதமான அரசியல் நோக்கமும் இல்லாத க்ரௌடு. ஆக்சுவலாக அவங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. ஸோ அதனால் வந்து எந்த விதமான ஒரு சமூக விரோதிகளும் இங்கே வரத்துக்கான வாய்ப்புகளும் கிடையாது ஆக்சுவலாக. அதனால் ஒரு கண்ணியமாக அந்த க்ரௌடு கண்ணியமாக போயிடும். இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, அங்கே வரவங்களோட ஹெல்த் ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் அவ்வளோ பெரிய இடத்துல கொட்டா போட முடியும்? கண்டிப்பாக முடியாது, அது சான்ஸ் இல்லை ஆக்சுவலாக வந்து. ஸோ ஆனால் அந்த சில பேருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கான உதவி கிடைக்கல அப்படின்ற போது கண்டிப்பாக அது வந்து என்ன பண்ணணும் எதிர்காலத்தில் இந்த க்ரௌடில் இந்த மாதிரி மேனேஜ் பண்ணும்போது. ஏன்னா பல மாநாடுகள் நடக்க போது, இப்போ விஜய் மாநாடு கூட அடுத்து நடக்கும் போது அவருக்கும் இதே மாதிரி க்ரௌடு வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, அந்த க்ரௌடில் ஒருத்தர் நடுவில் உடம்பு சரியில்லாத போயிட்டாருன்னா அவர் எப்படி இமீடியட்டாக மருத்துவ உதவி கொண்டு போகிறதுன்ற பாயிண்ட் இருக்குல்ல. இல்லை இமீடியட்டாக அங்கே டாக்டர்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும், இங்கேயே டாக்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க, மருத்துவ உதவிலாம் இங்கே இருந்திருக்கு. அவங்க கவனத்துக்கே போகவே இல்லையா ஆக்சுவலாக. முடிஞ்ச பிறகு தான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. முடிஞ்சவங்க வீட்டுக்கு கிளம்பி போகும்போது தான் நிறைய பேர் வழியில் வந்து இதாகிருக்காங்க, பிரச்சனைக்கு உள்ளாயிருக்காங்க, அது வரையும் தாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் பலவிதமான ஸ்டடீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆக்சுவலாக. பண்ணி நீங்கள் என்னென்ன நீங்கள் சொல்கிற திருமாவளவன் சொல்கிற மாதிரி ஒரு உயர்மட்ட விசாரணை போட்டு இது என்ன இந்த மாதிரியான க்ரௌடு வரும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், என்னென்ன மாதிரி சமாளிக்கணும் அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி. இன்னும் நமக்கு அந்த திறன் வரலை அப்படின்னு நம்ம இல்லை, அந்த திறன் வரலைன்னு சொல்ல முடியாது, இருக்குது, அதை பயன்படுத்தணும் ஆக்சுவலாக. எல்லாமே வந்து ஒரு சம்பவம் நடக்கும்போது தானே சார் அதை தொடர்ந்து நீங்கள் எதுக்கு விசாரணை கமிட்டி போடுறீங்க? எதாக இருந்தாலும் ஒரு விசாரணை கமிஷன் ஏன் போடுறீங்க? எக்ஸாக்டாக இது நடக்காத இருக்கணும் அடுத்ததுன்னு பார்க்கணும். ஆனால் என்ன துரதிருஷ்டவசமாக என்னென்னா, எந்த விசாரணை கமிட்டி போட்டாலும் அதை அறிக்கையை வந்து குப்பையில் தூக்கி போட்டுருவானுங்க, அந்த நடைமுறையே கொண்டு வர மாட்டானுங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் வந்து அறிக்கையை வாங்கி அதுக்கேற்றபடி விஷயங்களை வந்து எதிர்காலத்தில் கட்டமைக்கணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. இந்த விமான படை சாகச இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆறுதல், பலி எண்ணிக்கை வந்து ஒரு 5 தான், அதற்கு மேலே வந்து பெருசாக உயரலை. ஒரு உயிர் போனாலும் வேதனை தான். ஆனாலும் அது பெரிய அளவுக்கு இன்னும் அதிகமாகாமல் அந்த 5லேயே நின்றதுன்றதும் ஒரு ஓகே அப்படின்னு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு எட்டலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.